நெல்லை திடையூர் வெள்ள நீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். பொதுமக்களோட கோரிக்கை என்ன? விரிவான தகவல். நெல்லை திடியூர் பகுதியிலே இந்த வெள்ள நீர் கால்வாயானது இருக்கிறது. இந்த வெள்ள நீர் கால்வாய்க்கு கருமேனியாறு, நம்பியாறு, தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு நதிகளில் இருந்து இந்த வெள்ள நீர் கால்வாய்க்கு தண்ணீர் வருகிறது. இந்த வெள்ள நீர் கால்வாய் மூலமாக தண்ணீர் திறக்கப்பட்டு ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட திசையன்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அந்த செழிப்பில்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வெள்ள நீர் கால்வாயிலே திடியூர் வெள்ள நீர் கால்வாயிலே 47 அடிக்கும் அதிகமான அளவிலே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில இன்று காலை இந்த திடியூர் வெள்ள நீர் கால்வாயின் கிழக்கு பகுதியில் ஒரு பகுதியிலே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடைப்பு பகுதியிலிருந்து தண்ணீர் மளமளவென்று வெளியே பாய்கிறது. இந்த சூழலால் திடியூர், குறவன்குளம், அதன் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையை பார்த்து கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வெள்ளை நீர் கால்வாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடைப்பு பகுதியை சீர் செய்வதற்காக திடியூர், குறவன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் இந்த திடீர் இந்த கால்வாயில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதலே இந்த மக்கள் இங்கே குவிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் தற்பொழுது இந்த வெள்ளை நீர் கால்வாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடைப்பு பகுதியை சீர்படுத்துவதற்காக பொதுப்பணித்துறையினர் வந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தற்பொழுது இந்த மணலை அதாவது 3 லாரிகளில் மணலானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனை அந்த வெள்ளை நீர் கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பை சீர் செய்வதற்கான பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த வெள்ளை நீர் கால்வாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பினால் என்னென்ன ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்டும் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த வெள்ளை நீர் கால்வாய் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? 47 அடியில் தண்ணி நிற்குது. இந்த இடத்துல இந்த திடியூர், குறவங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்படும்? அதாவது 2023 வெள்ளத்தில் பயங்கர சேதத்தை சந்தித்த ஊர் 2 ஊருமே. அந்த வெள்ள நீர் ஊரை காலி பண்ணி அந்த மக்கள் டிராக்டர் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்ட ஊர் தான் அந்த பகுதி. இந்த வெள்ள நீர் கால்வாயில் இப்போ ஏற்கப்பட்டிருக்க உடப்பு கூடும் பட்சத்தில் இப்போ புறக்கால்வாய் வழியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் இது நைட் ஆகும்போது கூடிட்டுனா டேமில் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு 90% இந்த செவுறு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிகாரிகள் காலையிலேருந்து அடைக்கணும்னு சொல்லி இப்போ இதை பச்சாத்துலேருந்து இந்த தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு மறுபடியும் உள்ள கூடி அடைச்சாங்கன்னா தான் இதை அடைக்க முடியும். இப்போ இவங்க அதிகாரிகள் எடுக்கிற நடவடிக்கை கிட்டத்தட்ட இது ஃபெயிலியர் ஆயிரும். இது செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாதிப்பு தமிழாகுறிச்சி, குறவன்குளம், செங்குளம் பகுதியை விவசாய நிலங்களும் அந்த பகுதியில் இருக்க மக்களும் பெரும் பாதிப்பை சந்திப்பாங்க. அதனால் இப்போ உடனடியாக இந்த தண்ணியை பஞ்சாயத்தில் படிப்படியாக திறந்து குறைச்சா தான் இதை எதுவும் பண்ண முடியும். அரசு அதிகாரிகளும் கலெக்டர் ஐயாவும் இதை பண்ணி இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க அலட்சியமாக செயல்பட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த மக்கள் ரொம்ப பெரிய இதை சந்திப்பாங்க. ஆடு மாடு உயிர் சேதம் நிறைய ஏற்படலாம். நைட்டு அவங்க நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களை பூரா ராத்திரி மண்டபத்திலேயே எங்கேயோ கொண்டு அப்புறப்படுத்தி வைக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிற உடமைகள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போங்கன்னு சொன்னால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். இது கலெக்டர் ஐயா இந்த நடவடிக்கை உடனே எடுக்கணும். அந்த இது லேட்டாக இருட்டிட்டுனா வேலை நடக்காது. இப்போ 3 லாரியில் கொண்டு மண்ணு தட்டுதாங்க. மண்ணை தட்டி இதை அடைக்க முடியுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. அடுத்த முடியாத பட்சத்தில் இந்த தண்ணியை பச்சாத்தில் திறந்தா நல்லாயிருக்கும். இங்கே உள்ள விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திடியூர் வெள்ள நீர் கால்வாயிலே இருக்கக்கூடிய அதிக அளவிலான தண்ணீரை பச்சை ஆற்று என்று சொல்லக்கூடிய பகுதியில் அந்த பகுதியில் திறந்து அது நேரடியாக தாமிரபரணி நதியில் கலக்க விட்டு உள்புறமாக அந்த உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதை அடைத்தால் மட்டுமே இதை சீரமைக்க முடியும். இல்லை என்றால் இந்த முயற்சிகள் தோல்விதான் அடையும் என்று விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தற்பொழுது இந்த உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே குவிந்திருக்கிறார்கள். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.